கேமராமேன் லைட்லாம் பண்ணிட்டு மார்க் தராது, இந்த மார்க்கில் போகணும் சொல்லாரு. யோ நீ மிஷின் ஆப்ரேட் பண்ணுறவன், நான் ஆக்டர், எங்கே வேணாமோ எங்கே வேணாம் என்ன கேட்க நீ. சண்டே ஆயிடுச்சு, படம் நின்று போச்சு பாதியில். கேபி சுந்தரம் அம்மாள் ஒருத்தி பாடுறாள், அவளுக்கு 1 லட்சம் சம்பளம் தரீங்க, பாடகி தான், நடிகை இல்லைல்ல, நான் ஆக்டர், எனக்கு 1,20,000 சம்பளம் தான் வருவேன்றார். அம்மா ராதா இஸ் வெரி குட் கோஆப்ரேட்டிவ் ஆர்டிஸ்ட். படப்படம் நமக்கு பாகப்பன் அடுத்த ரிலீஸ் அடிச்சுதா பாகப்பண்ணி. ராதா இல்லாத படம் சாதாரண ஆயிடுச்சு. அக்டோபர் 2 காந்தியின் பிறந்தநாள், காமராஜின் இறந்தநாள். செப்டம்பர் 17 தந்தை பெரியாரின் பிறந்தநாள், எம்ஆர் ராதா இறந்தநாள். தலைவனுக்காக தொண்டை உயிரை பிடிச்சி சாதத்தை கேள்விப்பட்டிருக்கேன். அதுதான் அது பெரிய டஃப் டைம். தாத்தா வந்து சின்ன வயசு தெரியல, அப்பா இழப்பை ரொம்ப பாதிச்சு, எப்படி வாழ போகிறேன்னே தெரியாமல் மயக்கமாக வரவழைச்சு. அன்பார்ந்த மனுஷன். பலம் தான் எனக்கு பலமே வேற. சரி, இப்போ வேற ஒரு டாபிக். வணக்கம் சார். வணக்கம் பிராணேஷ், வாங்க. அவ்வளோ பண்ணலாம். இதுதான் எங்கள் தாத்தா அப்பா ஃபோட்டோ. இதான் ரொம்ப ஃபேமஸான ஃபோட்டோ. நடிகவேல், எம்ஆர் ராதா, அவரோட முதல் பையன் வாசு. அப்புறம் தான் ராதா சித்தப்பா, ராதிகா, அனிராஷெல்லாம் போயிடுறாங்க. சினிமாவில் இருக்கவங்க சொல்கிறேன் நான். ஃபஸ்ட்டு பையன் அவர் தான். ஜெயிலில் எம்ஜிஆர் ஐயா சுட்டுட்டு ரிலீஸ் ஆனோன்னு எங்கள் அப்பா ஷூட்டிங் இருக்கார், கேன்சல் பண்ணிட்டு வராரு. அந்த ஸ்டில் இதான் நான் ஷூட்டிங் எங்கே அவுட்டோர் போனால் வச்சுப்பேன். டெய்லி ஷூட்டிங் போய் கும்பிட்டு போகிறது. ஆனால் சார் அதுலேயுமே அந்த ஒரு ஸ்டைலாக கண்ணாடியெல்லாம் போட்டுட்டு அப்படியே தான் அந்த ஒரு கெத்து குறையவே இல்லை. அது சிங்கம் தானே. இது எந்த வீடு சார்? இது எங்கே இருக்கு? தான் பட் ராதா சித்தப்பா அந்த வீட்டில் இருக்கார். ஓகே, அவர் அந்த வீட்டில் இருக்கார். அதுதான் அந்த மெயினான ஹெட் குவார்ட்டர். ஆமாம், ஹெட் குவார்ட்டர்ஸ். எங்களுக்கெல்லாம் ஹெட் குவார்ட்டர்ஸ் தான் பட்டு தான். முன்னாடி எல்லாருமே அந்த வீட்டில் தான் இருந்தாங்க. ஆமாம் ஆமாம், நான் வளர்ந்தது நீங்கள் வளர்ந்தது எல்லாமே. ஆமாம், எல்லாம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க எல்லாருமே ஒரே வீட்டில் தான் இருப்போம், தனித்தனியாலாம் இருந்தெல்லாம் இல்லை, எல்லாம் ஒரே ஜாயின்ட் ஃபேமிலி இதுமா. ஓகே, அது அப்படியே தான் மெயின்டைன். ஆமாம் ஆமாம். ஆனால் எப்படி சார் இருக்கும் வீடு? எப்படி கல்யாண வீடு மாதிரி இருக்கும். ஓகே, இந்த பக்கம் ரூம் இல்லை. ஆமாம் சார். இந்த பக்கம் ரூம் வந்து என் சின்ன பொண்ணு ஜெர்மனியில் இருக்கா. ஓகே, அவளுக்கு அந்த ரூமு. இந்த பக்கம் ரூம் இருக்குது. அது வந்து என் பெரிய பொண்ணு யூஎஸில் இருக்கா, இப்போ வந்திருக்கா, அந்த ரூமு. இது என் ஒய்ஃபும் நானும் இருக்கிற ரூம், இந்த ரூம். ஓகே ஓகே, அதாவது வில்லா வாங்கிட்டது தான். கீழே நானும் ஒய்ஃபும், மேலே சின்ன பொண்ணு ரூம், அப்புறம் ரூம் வந்து அவங்க யூஎஸில் வந்து அவங்களும் வீடு வாங்கிட்டாங்க சேலரியில். இப்போது நீங்கள் தான் தங்குவாங்க, இப்போ சேலரி வீடு வாங்கிட்டாங்க. எங்கள் மாமா ஒய்ஃபோட அப்பா வந்து இங்கே தான் படுத்துருப்பார். அவர் பார்த்து ஃப்ரீயாக நான் பார்த்துக்கிறேன், நான் எல்லாம் ஒய்ஃப் பார்த்துப்பா அப்படி பார்த்துக்கிறேன். ஆனால் இங்கே வந்து எவ்வளோ வருஷம் ஆச்சு? 8 வருஷம் ஆச்சு. இந்த வீட்டுக்கு வந்து அந்த வீட்டுக்கு 4 வருஷம் ஆச்சு. அப்புறம் வாங்கிட்டு வந்து இங்கே 4 வருஷம், 8 வருஷம் தான். இந்த கௌரி வாகத்து 8 வருஷம் ஆயிடுச்சு. கண்டிப்பாக சார். ஆனால் இப்போது நீங்கள் எனக்கு ஒரே ஒரு இது மட்டும் சந்தேகம் என்னென்னா, அந்த டைம்லேயே எம்ஆர் ராதா சாருக்கு வந்து 1 லட்ச ரூபா சம்பளம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆமாம், அது எப்படி சார் அந்த டைமில் பாசிபிளாக இருந்தது? அப்போ வந்து எம்ஜிஆர் ஐயாவுக்கு 40,000 சம்பளம், சிவாஜி ஐயாவுக்கு 25,000 சம்பளம், நடிகர்களுக்கு மொத்தம் 1 லட்சம் சம்பளம். ஏன்னா ரத்தக்கரி நடித்தார்ல, அப்போ வந்து படம் கேமராமேன் தான். அப்போ கேமராமேன் டைரக்டர் தான் மரியாதை. நடிகனுக்கு கூத்தாடி மதிக்க மாட்டானுங்க. டெக்னீஷியன்ஸ் தான் பவர் ஜாஸ்தி. இன்றைக்கி அப்படி தான். இப்போ ப்ரீ ஹீரோன்னு நல்லா மறந்துடுறாங்க. அன்றைக்கி அப்படி இல்லை. யாராக இருந்தாலும் டைரக்டர் கட்டுப்பட்டு தான் இருக்கணும். ப்ரொடியூசரே டைரக்டர் சொல்லி தான் கேட்கணும். அப்படி கேமராமேன் அதே மாதிரி. ஏன்னா அவர் தான் உயிர். அப்போல்லாம் போட்டு பார்க்கலாம் முடியாது, கழுவுனமோ தெரியும் வந்தா இல்லையான்னு. ரொம்ப மரியாதை கேமராமேனுக்கு. அவர் கேமராமேன் லைட்லாம் பண்ணிட்டு மார்க் தராது, இந்த மார்க்கில் போகணுன்னு சொல்லாரு. யோ நீ மிஷின் ஆப்ரேட் பண்ணுறவன், நான் ஆக்டர், நான் எங்கே வேணாம் போ, எங்கே வேணாம் என்ன கேட்க நீ. இந்த ஏரியா லைட் பண்ணிக்கோ, நான் எங்கே வேணாம் போவேன், நீ பண்ணிக்கோன்ட்டார். சண்டே ஆகிடுச்சு, படம் நின்று போச்சு பாதியில். முக்கால்வாசி இருந்துச்சு, கால்வாசி இருக்குது. 60% 70% முடிஞ்சு போச்சு, 30% நின்று போச்சு. ஏற்கனவே படத்துக்கு பேசப்பட்ட சம்பளம் வந்து 60,000 தான். அப்போ இவர் ரெண்டு போயிட்டு பராசக்தி எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சூப்பர் டூப்பர் ஹிட்டு.
உடனே பிஏ பெருமாள் நான் என்ன பண்ணுறேன்னா நேஷனல் பிக்சர்ஸ் இருந்தாங்க இல்லையா, அவங்க ஐடியா பண்ணி சரி பேசி கரெக்ட் பண்ணி மாறதை அப்படி ஆக்ட் வைக்கலாம். நம்ம முக்காசி இன்வெஸ்ட்மெண்ட்டு எவ்வளோ பெரிய செலவுங்க அப்போல்லாம். இப்போ பேசி சால்வ் பண்ணுறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, அவன் கேபி சுந்தராம்பாள் ஒருத்தி பாடுறாள், அவளுக்கு 1,00,000 சம்பளம் தரீங்க, பாடகி தான், நடிகை இல்லைல்ல, நான் ஆக்டர், எனக்கு 1,20,000 சம்பளம் கூட தான் வருவேன்றார். அப்படி கொடுத்தாங்க. அதுலேருந்து சரி ₹1 ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, படத்தை முடிச்சுட்டு ரிலீஸ் ஆகி சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அப்போல்லாம் நானே ப்ரொடியூசர் தான். மாடர்ன் தியேட்டர்ஸு, பக்ஷிராஜா, ஏவிஎம், 4-5 இப்போ தான் ப்ரொடியூசர் அன்றைக்கி அந்த காலத்தில். சேலம் மாடர்ன் தியேட்டர் சரியும் எல்லாம் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் போட்டு இனிமேல் எம்ஆர் அதை போடாதேன்னு தூக்கிட்டாங்க, கட் பண்ணிடுறாங்க. அவர் திருப்பி நாடகத்துக்கு போயிடுறாரு. இப்போ கஷ்டம் ரொம்ப வருது. அப்போ விகேஆர் நான் சிலர் சின்ன வயசுலேயே வயசான கேட்ட போட்டு ஏவிஎம் நடித்த படம் நாம் இருவர் படம் ஹிட் ஆகிடுது. சின்ன வயசு சம்பாரிச்சு ப்ரொடியூசர் ஆகிட்டார். படம் தயார் படம் ஹிட் ஆகுது. படம்லாம் செல்வாங்கலாம் ஹிட்டு. இன்னும் தாத்தா அதை கேள்விப்பட்டு கடுகிறாரு, ராமசாமி நான் ரொம்ப சிரமத்தில் இருக்கேன்ப்பா, நான் இப்போ சினிமா இல்லாமல் உன் படத்தை நீ வாய்ப்பு தரக்கூடாதா, நல்ல இடத்து சம்பந்த படம், அதில் தான் உள்ள போகிற தாத்தா ரீஎன்ட்ரி. ஆனால் அவர் எப்பவுமே சுறுசுறுப்பானவர். 4 மணிக்கு எழுந்திருப்பார். 4 மணிக்கு எத்தனை மணிக்கு படத்தை 4 மணிக்கு எழுந்திருப்பார். எந்திரிச்சு ப்ரொடக்ஷனால் நடிக்கிறதில்ல, அவர் இயல்பே தான், வேலை வாங்குவார் நிறைய கரெக்டாக. டீயை போட்டாங்க அமிச்சு தப்பிச்சு அதை ஆர்கனைஸ் பண்ணுறதுலாம் இதெல்லாம் பார்த்துட்டு பேப்பர்காரன் எழுதிட்டானுங்க. படம் பெரிய ஹிட்டு. எம்ஆர் ராதா இஸ் வெரி குட் கோஆப்ரேட்டிவ் ஆர்டிஸ்ட் ஆகிட்டான். உடனே படப்படம் படம் பாகப்பண்ணி அடுத்த ரிலீஸ் அடிச்சுதா பாகப்பண்ணி. ராதா இல்லாத படம் சாதாரண ஆயிடுச்சு. அவள் தான் சம்பளம் 1,00,000 அவருக்கு ஃபிக்ஸ் ஆச்சு. எந்த ரத்தக்கணியில் கட் பண்ணாங்களோ அதே ரத்தக்கணி 1,20,000 போட்டு வாங்கி திருப்பி பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு கம்பேக் எல்லாம் படத்துல தான் நம்ம பார்ப்போம். அது நிஜத்தில் நடந்திருக்கு. நீங்க வந்து பிறந்து வளர்ந்த வீடு எதுவா இருந்திருக்கு? அது கோடம்பாக்கம், அது தேனம்பேட்டை. ஃபஸ்ட்டு நான் பிறந்து வளர்ந்தது தேனம்பேட்டை தான். ஓகே, ஹெட் குவார்ட்டர் சொல்லிட்டேன். அப்புறம் தாத்தா சொல்லிட்டு ஜெயிலுக்கு போன பிறகு அப்புறம் அப்பா தனியாக வராது வெளியே. கோடம்பாக்கம் உயர்த்தப்பு அங்கே இருந்தான். ஓகே, அங்கே இருந்தது. அப்புறம் ஒரு காலகட்டம் அப்பா அம்மா நான் இருந்தோடனே நாங்கள் வீடு விற்று கிளியர் பண்ணிட்டு நாங்கள் அவங்க தனியாக போயிட்டோம். அப்புறம் தம்பி அங்கே இருக்கான், 2 தங்கச்சி அங்கே இருக்காங்க. நான் மட்டும் வந்துட்டேன் வெளியே வந்துட்டேன். ஏன்னா பொண்ணுங்க ஏர்போர்ட் பக்கம் இங்கே இல்லைங்க, அவ்வளோ வந்து போக முடியாது. அவங்க வீடு இங்கே பக்கம் சாரி இல்லை. ஸோ ஈஸி டிரான்ஸ்போர்ட்டுக்காக வந்துட்டேன். ஆனால் நீங்கள் எப்படி சார் மேனேஜ் பண்ணீங்க? இப்போ வந்து அடுத்தடுத்து தாத்தா அதுக்கப்புறம் அப்பா இறப்புக்கு அப்புறமா எப்படி நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணீங்க? அது வந்து பெரிய டஃப் டைம். தாத்தா வந்து அப்போ சின்ன வயசு தெரியல. எங்கள் அப்பா இழப்பை ரொம்ப பாதிச்சுது. எப்படி வாழப்போகிறேன்னே தெரியாமல் மயக்கம் வரவழைச்சு. ஐயோ, எனக்கு எங்கள் அம்மா பிடிக்கும், தாயாச்சே அப்படிங்கிறமா. அதை ஒரு படி மேலே எங்கள் அப்பாவை பிடிக்கும். அப்படி எவ்வளோ பாசம் இருப்பார். ரொம்ப அன்பார்ந்த மனுஷன். அப்போல்லாம் இருந்தால் எனக்கு பலமே வேறு. ஆனால் சார் இப்போது எம்ஆர் ராதா அவர்கள் வந்து இப்போ நம்ம வீடு அந்த ஒரு விஷயத்தினால கேட்குறேன். அவருக்கு வந்து வீடு இடம் மேலேயும் ஒரு நல்ல ஒரு எண்ணம் இருந்தது. அப்போவே வந்து நிறையா வாங்கி வைப்பார், அவங்க அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அதுவும் அவர் வாங்க மாட்டார்ப்பா, காசு கொடுப்பாரு. தண்டாமா எங்கள் சின்ன பாட்டி இருக்காங்களே, ராதாகிருஷ்ண அம்மா, அவங்க தான் அசர்ட் சேர்த்தது. ஓகே, சொத்தை சேர்த்து வளைச்சி போட்டாங்க இங்கே. அந்த மாதிரிலாம் அவள் தான் ரொம்ப மெயின். எங்கள் பாட்டி பெரிய பாட்டி அவ்வளோ சாமர்த்தியம் பார்த்தது. திருச்சியில் தாத்தா ஒரு 3 ஏக்கரில் இடம், 42 வீடு வாடகை. அதை வயசு கலெக்ஷன் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துட்டாங்க திருச்சியில். இங்கே இருந்தாங்க தேனம்பேட்டில். இவங்க அடி பயங்கரமான பிரெயின், அவெல்லாம் சேர்த்தாங்க. எல்லோரும் பண்ணாங்க. எங்களுக்கு ஒரு வீடு கொடுத்தாங்க, 2 வீடு கொடுத்தாங்க. லேக் ஏரியா வீடு, கோடம்பாக்கம் வீட்டில் கொடுத்தாங்க. அதனால் சாமர்த்தியமானவங்க, திருச்சி படிக்காதவங்க, ஆனால் சாமர்த்தியம். அதுவும் திருச்சி வந்து எம்ஆர் ராதா அவர்களுக்கு அங்கே போய் செத்துதே அவர் அங்கே தானே. அதான் அக்டோபர் 2 காந்தியின் பிறந்தநாள், காமராஜின் இறந்தநாள். செப்டம்பர் 17 தந்தை பெரியாரின் பிறந்தநாள், எம்ஆர் ராதா இறந்தநாள். தலைவனுக்காக தொண்டை உயிரை பிடிச்சி சாகிறது கேள்விப்பட்டிருக்கேன். அதுதான். அதுவும் தக்க அவரோட இறப்புமே வந்து இயற்கை மரணம். ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க, மரண காலில் சேர்த்துட்டாரு. பார்த்தா எனக்கு பெரிய பிறந்தநாள். இந்த மாதிரி எல்லாம் இறக்கும் அமையாது. டப் 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 படுத்து இழுத்திட்டு சொல்லக்கூடாது பேரை, மாதக்கணக்கில் ஊற்றிக்கிட்டு கழிச்சிக்கிட்டு